அமெரிக்காவில் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பீடு அமெரிக்க மக்கள் பாலஸ்தீனம் தொடர்பாக என்ன மனோநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிற கருத்து கணிப்பீடாக இருக்கிறது. 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் பாலஸ்தீனர்களை ஆதரிக்கிறீர்களா, இஸ்ரேலியர்களை ஆதரிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிய நேரத்தில் 58% அமெரிக்க இளைஞர்கள் பாலஸ்தீனத்தை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் 32% மாத்திரம்தான் நாங்கள் இஸ்ரேலியர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரித்தானியாவில் இதைவிட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். We must also be clear in our criticism of what has happened in Gaza. I know many people feel that at the start of Israel's military action in Gaza, my party didn't get it right, and I am sorry about that. பாலஸ்தீனம் என்கிற ஒரு பெருநிலப்பரப்பு, அந்த பெருநிலப்பரப்புல இஸ்ரேல் என்கிற ஒரு ஆக்கிரமிப்பு நாட்டை பிரித்தானியாவும் அன்றைக்கு இருந்த வல்லாதிக்க நாடுகளும் சேர்ந்து உருவாக்கியது நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்டைன் என்பதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. இப்படியான சூழல்ல ஒரு நாட்டையே அபகரித்தார்கள். அந்த நாட்டினுடைய மக்களை வேட்டையாடினார்கள், விரட்டி அடித்தார்கள், கொன்று குவித்தார்கள். இன்றைக்கு 50-60 ஆண்டுகளாக அந்த நாட்டுக்குரிய மக்கள் எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல உலகம் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்தது சரியானது என்றும் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் அநியாயக்காரர்கள் என்கிற விதமாகவும் ஊடகங்கள்ல தொடர்ந்து இந்த செய்திகள் உண்மை பொய்யாக்கப்பட்டு பொய் உண்மையாக்கப்பட்டு பரப்பப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த காலகட்டமெல்லாம் தொலைக்காட்சியும் ரேடியோக்களும் இருந்த காலகட்டம். இதை தாண்டி வேற ஊடகம்னு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ நம்ம வாழுகிற காலகட்டத்தை பொறுத்தவரையில் சமூக வலைதளங்கள் உலகம் முழுவதுமே வியாபித்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய வார் நடைபெறுகிற நேரத்தில் நடந்த 2 சாதகமான விவகாரங்கள் என்னன்னா, ஒன்று சமூக வலைதளங்களுடைய பயன்பாடு, இரண்டாவது அல் ஜசீரா என்கிற ஊடகம் காசாவுக்குள்ளே இருந்த காசாவை சேர்ந்த மக்களையே பயிற்றுவித்திருந்தார்கள். ஊடக ரீதியிலான பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. எனவே அங்கு நடந்த எல்லா சம்பவங்களும் அல் ஜசீராவினூடாக உலகம் முழுவதுமே நேரலையாக ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. இதனால் வந்த விளைவு என்னன்னு கேட்டால், மேற்கு நாடுகள் இதுவரைக்கும் எதை நம்பி இருந்தார்களோ அந்த நம்பிக்கை பொய்யானது. உண்மையான நம்பிக்கை பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்குரியது. இஸ்ரேல் தான் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அவங்க தான் அநியாயம் பண்றாங்க, அவங்க தான் முழுவதுமாக இன அழிப்பு செய்கிறார்கள் என்கிற செய்திகளை மக்களுக்கு மத்தியில் வெகுவாக கொண்டு போய் சேர்த்து விட்டது. அதனுடைய விளைவுதான் பாலஸ்தீனத்தில் ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வருவதற்கு அமெரிக்காவே முன்வந்த நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படியான சூழல்ல அமெரிக்காவில் வளர்ந்து வரக்கூடிய புதிய தலைமுறைக்கு மத்தியில் பாலஸ்தீனம் தொடர்பாகவும் அப்பாவி மக்கள் தொடர்பாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய என்ன மாற்றம் என்பது அமெரிக்க ஆளும் ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக ஜஹரான் மம்தானியினுடைய நியூயார்க் மேயர் தேர்தலினுடைய வெற்றி என்பது டொனால்ட் ட்ரம்பை எதிர்பார்க்காத ஒரு வெற்றியாக அமைந்து விட்டது. யாருமே இப்படி ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கல. இந்த வெற்றிக்கு பின்னணியாக இருந்தது அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள். எனவே இளைஞர்களுடைய வாக்குகளை தற்போது பாலஸ்தீனத்தின் பெயராலும் பாலஸ்தீனத்தின் போராட்டங்களாலும் கூட வென்றெடுக்க முடியும் என்கிற நிலை அமெரிக்காவில் தோற்றம் பெற்றிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் நேற்றைய தினம் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பீடு அமெரிக்க மக்கள் பாலஸ்தீனம் தொடர்பாக என்ன மனோநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிற கருத்து கணிப்பீடாக இருக்கிறது. 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் பாலஸ்தீனர்களை ஆதரிக்கிறீர்களா, இஸ்ரேலியர்களை ஆதரிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிய நேரத்தில் 58% அமெரிக்க இளைஞர்கள் பாலஸ்தீனத்தை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் 32% மாத்திரம்தான் நாங்கள் இஸ்ரேலியர்களை ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இது மாதிரி ஒரு கருத்து கணிப்பீடு நடத்தினா
அமெரிக்காவில் 98% இஸ்ரேல் தான் எங்களுடைய ஆதரவு தளம் என்று மிக தெளிவாக சொல்லிவிடுவார்கள். இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. வெறும் 32% அதுவும் இளைஞர்கள் இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள். மற்ற அத்தனை பேருமே பாலஸ்தீனத்தை தான் ஆதரிக்கிறார்கள் என்கிற பேருண்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்சிகள், ஒன்று ஜனநாயக கட்சி, இன்னொன்று குடியரசு கட்சி, அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி. இந்த 2 கட்சிகள்ல ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராகத்தான் ஜஹ்ரான் மம்தானியும் தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார். ஜஹ்ரான் மம்தானியினுடைய அந்த ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் 72% பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றும், வெறும் 26% தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் இந்த கருத்து கணிப்பீட்டிலே வெளியாகி இருக்கிறது. இப்படி அமெரிக்காவில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து வரக்கூடிய சூழல்ல பிரித்தானியாவில் இதைவிட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். காசாவினுடைய வார் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னைக்கு பிரித்தானியாவை ஆளக்கூடிய லேபர் பார்ட்டி தான் ஆட்சியில் தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்வு செய்யப்படும் போது லேபர் பார்ட்டியினுடைய தலைவராக, பிரதம மந்திரியாக தேர்வு செய்யப்படுகிற ஸ்டாமர் அவங்க கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டவராக இருக்கிற காரணத்தினால அது காசாவுக்கு ஆதரவான தெளிவான நிலைப்பாடாக அவருடைய நிலைப்பாடு இருக்கும்னு உலகமே எதிர்பார்த்த நேரத்தில் அப்படி தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு ஸ்டாமர் போகல. ஒரு மங்கலான நிலைப்பாட்டிலேயே ஸ்டாமர் நின்று கொண்டே இருந்தார். அதிலும் குறிப்பாக வெளிப்படையாகவே இஸ்ரேலை அவர் சில கட்டங்களிலே ஆதரித்தது என்பது பிரித்தானியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பெருவாரியாக பெரும் எதிர்ப்பையும் அவருக்கு உண்டாக்கி கொடுத்தது. குறிப்பாக காசாவில் இஸ்ரேல் செய்யக்கூடிய அநியாயங்களை பற்றி பேசிய பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவு, தண்ணீர், மருத்துவங்களை கொடுக்காமல் இது அத்தனையுமே துண்டித்து அவர்களை தள்ளாத நிலையில் விடக்கூடிய உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று பேசியிருந்தார். இது உலகம் முழுவதும் பலத்த கண்டனத்தையே உண்டாக்கி இருந்தது. ஒரு சமூகத்தை அழிக்கிற இஸ்ரேலுடைய செயல்பாட்டை அவர்களுடைய உரிமை என்று எப்படி பிரித்தானியாவுடைய பிரதமர் பேச முடியும் என்கிற அளவுக்கு மிக பெரும் அழுத்தமான சூழலை ஸ்டாமர் சந்தித்த நிலையில தான் பிற்பட்ட நாட்களில் ஸ்டாமருடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. அதனுடைய மாற்றத்தின் அடுத்த கட்டம் தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று பிரித்தானியா அறிவித்தது. ஏன்னா பிரித்தானியா தான் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் என்கிற இந்த மாபாதக நாட்டை உருவாக்கியவர்கள். அவர்களே பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று அறிவிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் என்னன்னா, லேபர் பார்ட்டியினுடைய பிரதமராக செயல்பட்ட ஸ்டாமர் பதவி விலகுகிறார். உள்நாட்டுக்குள்ள அவர் கொண்டு வந்த சில திட்டங்களால் அவர் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. பதவி விலகுகிறார். அந்த இடத்திற்கு புதிதாக பிரதமர் என்கிற பதவியை ஏற்க இருப்பவர் ஆண்டி பர்ன்ஹாம் என்கிறவர். இவர்தான் புதிய பிரதமராக அறிவிக்கப்பட இருக்கிறார். அவர் ஊடகங்களுக்கு பேசும்போது மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். என்னன்னா, காசா விவகாரத்தில் என்னுடைய நாடு நடந்து கொண்ட முறைக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன். குறிப்பாக காசாவினுடைய மக்களை பட்டினி போடுகிற, மருந்து கொடுக்காமல், உணவு கொடுக்காமல் அவர்களை அலைக்கழிக்க வைக்கிற, அவஸ்தைக்கு உள்ளாக்குகிற உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று என்னுடைய கட்சி தலைவராக, என்னுடைய கட்சியின் பிரதம மந்திரியாக இருந்தவர் சொன்ன செய்திகள் மிக பிழையானது. அதற்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். தற்போது பிரித்தானியாவினுடைய நிலையும் இஸ்ரேலுக்கு எதிரான தெளிவான நிலையாக மாறி வருவதை நம்ம பார்க்க முடியும். எனவே அநியாயக்காரர்கள் எப்போதும் அநியாயம் செய்து கொண்டே இருக்க முடியாது. உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீதி நிலைநாட்டப்படும், நீதி வெல்லும் என்கிற நம்பிக்கை எப்போதும் இருக்கிறது. அமெரிக்காவிலும் பிரித்தானியாவிலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாடு உச்சமாக வெளிப்படுத்தப்பட்டு வருவது மிக வரவேற்புக்குரியது. பாலஸ்தீன மக்களுக்கான உரிமை தேடலுக்கான ஒரு விளைவாக இது மாறி இருக்கிறது என்கிற நிலையில பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமராக வர இருப்பவருடைய இந்த அறிவிப்பை பாலஸ்தீன போராட்ட குழுக்கள் அத்தனையும் வரவேற்றிருக்கின்றன என்கிற மேலதிக செய்திகளையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.